cholesterol, lipid profile, total cholesterol, HDL, LDL, VLDL, triglyceride. இந்த ட்ரைக்ளிசரைடையே அதில் சேர்த்தாங்க. ட்ரைக்ளிசரைடுங்கிறது ஒரு ஃபேட். இந்த HDL, LDL, VLDL, HDL எடுத்தோம்னா ஹை டென்சிட்டி லைப்போ புரோட்டீன், லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன். இதில் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. ஹை டென்சிட்டிங்கிற வார்த்தை இருக்கு, புரோட்டீன் அப்படின்னு இருக்கு. இந்த கொலஸ்ட்ராலை மெஷர் பண்ணும்போது இதில் ஏன் புரோட்டீன் வந்தது? நமக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சோம்னா ப்ரொடியூஸ் பண்ணட்டுமே, அதையே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். எல்டிஎல் ஏறுனா கெடுதல்ங்கிறோம், ஹெச்டிஎல் இறங்குனா கெடுதல் அப்படிங்கிறோம். எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை அதிகமாக உற்பத்தி பண்ணி அதை குறைக்கிறதுக்கு இன்னொரு கொலஸ்ட்ராலையும் உற்பத்தி பண்ணது நம்ம பாடி. நமக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் ஹெச்டிஎல் கம்மியாக இருக்குது. எல்டிஎல்லை குறைக்க பார்க்கணுமா இல்லை ஹெச்டிஎல்லை அதிகப்படுத்த பார்க்கணுமா? எல்டிஎல் அப்படிங்கிறத கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொன்னோம் அப்படின்னா அது வேலையே நம்ம உடம்புக்கு கெடுதலை உண்டாக்குறது தானா? கெடுதலை உண்டாக்குற நம்ம பாடி ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு தேவைக்காக தானே இந்த எல்டிஎல்லை உற்பத்தி பண்ணணும். அப்போ எல்டிஎல் உண்மையிலேயே என்ன வேலை நம்ம உடம்புல செய்யுது? ஒரு வேலையை செய்யற ஒரு எல்டிஎல்லை ஏன் நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லணும்? ஹெச்டிஎல் ஒரு 60 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மில்லிகிராம் அப்படிங்கிறது ஒரு எடை. அப்போ ஹெச்டிஎல்லை நம்ம இடையில தான் அளக்குறோமா? ஹை டென்சிட்டின்னு ஒன்று இருக்குது, புரோட்டீன் ஒன்று இருக்குது, லைப்போங்கிற வேர்டு இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம அளக்குறோம். இந்த வெயிட் கொலஸ்ட்ராலினுடைய அளவை அளக்குதா இல்லை கொலஸ்ட்ரால் புரோட்டீன் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற அளவை வெயிட் பண்ணுதா? கொலஸ்ட்ரால் லெவலை தனியாக அளக்க முடியாதா? 60 மில்லிகிராம் ஹெச்டிஎல் இருக்கு 100 ml, அது ஹார்ட் அட்டாக் வரதை தடுக்குது அப்படின்னு நினைச்சா அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். இந்த லெவலை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாதா? அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ லேட்டஸ்டா HDLC அண்ட் HDLP அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. HDLC அப்படிங்கிறது HDL கொலஸ்ட்ரால், HDLP அப்படிங்கிறது HDL பார்ட்டிகல். HDLC அப்படிங்கிற லெவல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அந்த ரிசல்ட் ரிலையபிள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ HDLP அப்படிங்கிற லெவலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? ஏன் இந்த HDLC நம்ப தகுந்த மாதிரி இல்லை? இந்த சந்தேகம்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு கொலஸ்ட்ரால்னா என்ன, ஒரு ஃபேட்னா என்ன, இதனுடைய வேலை என்ன, எதுக்காக நம்ம இந்த உடம்பை இதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நாலேஜ் இல்லாதனால்தான் அது கெடுதல்னு நினைக்கிறோம். ஒரு கெடுதலாக இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை ஒரு கழிவான ஒரு பொருளையோ ஒன்று கிட்னி இல்லை லிவர் அதை உடம்பை விட்டு வெளியேற்றுது. ஆனால் இந்த எல்டிஎல்ங்கிறது ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலுங்கிறதும், ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதே இந்த லிவர் தான். ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா, கெடுதலான ஒரு விஷயத்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுதா? அதே லிவர் தான் இந்த ஹெச்டிஎல்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே இந்த லிவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த லிவரே இந்த லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற டவுட்லாம் வருது நமக்கு. இதை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம்.